ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மெக்கானிக்கல் சீல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து மெக்கானிக் சீல் வந்து எதுக்காக தேவைப்படுது, அந்த மெக்கானிக் சீல் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறனால உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சீல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து எதுக்காக கிளான் பேக்கிங் சீல் மற்றும் மெக்கானிக்கல் சீல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்ப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாஃப்ட், இது வந்து இம்பலர். ஓகேங்களா? இதில் ஷாஃப்ட்டுக்கும் இந்த கேசிங் இடையில ஒரு கேப் இருக்கும். இது வழியா தான் நமக்கு வந்து லீக் வரும். ஸோ இந்த லீக் எதுக்காக வரும் அப்படின்னா, இப்போ பம்ப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிடில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கேசிங் ஏரியாவில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நம்ம பம்ப் யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ளூயிடோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறது தான். ஸோ அதனால அந்த ப்ரெஷர் காரணமாக இந்த கேப்ல வந்து நமக்கு லீக்கேஜ் வந்து வரும். இந்த கேப்ல வரக்கூடிய லீக்கேஜை வந்து நம்ம கிளான் பேக்கிங் சீல் மற்றும் மெக்கானிக் சீல் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சீல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த லீக்கேஜ் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் வெளியே வரனால நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் லாஸ் வரும். அதுக்கப்புறமா இந்த இதோட ப்ரெஷர் மேபி இங்க வந்து நமக்கு அதிகமா லீக் ஆகுறனால, அந்த ப்ராசஸ் ஃப்ளூயிடோட ப்ரெஷரும் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி காரணங்களால, நம்ம இந்த இடத்துல வந்து கிளான் பேக்கிங் சீல் அல்லது மெக்கானிக்கல் சீல் வந்து யூஸ் பண்ணி அத வந்து சீல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிளான் பேக்கிங் சீல் பத்தி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளான் பேக்கிங் சீல் அரேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு பம்பு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிளான் பேக்கிங். அதுக்கப்புறமா இது கிளான் காலர், இது கிளான் காலர் நட். ஓகேங்களா? ஸோ இத நீங்க க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கிளான் பேக்கிங், அதுக்கப்புறம் லேட்டர் ரிங், இது வந்து கிளான் பேக்கிங். ஓகேங்களா? ஸோ இந்த கிளான் பேக்கிங்கிறது இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து நம்ம பம்புக்கு தேவையான சைஸுக்கு வந்து கட் பண்ணி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஎஃப்இ, கிராஃபைட் அல்லது ஆரமைட் அந்த மாரி மெட்டீரியல்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எப்படி இன்செர்ட் பண்ணணும்னா, இத வந்து இந்த சைஸ்க்கு ஏத்த மாரி கட் பண்ணி இன்செர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இது வந்து கிளான் காலர், அதுக்கப்புறம் இதில வந்து கிளான் காலர் நட் இருக்கும். இருக்குல்ல, இது ஒரு நட், இந்த சைடு இன்னொரு நட் வரும். ஓகேங்களா? இந்த 2 நட்டையும் வந்து சேமா டைட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து அது கரெக்ட்டா வந்து செட் ஆகும். நீங்க வந்து இந்த 2 நட்டையும் வந்து டிஃபரெண்ட்டா டைட் பண்ணீங்க அப்படின்னா, லீக் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் வந்து ஷாஃப்ட்டுக்கு மேல இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து நமக்கு ஸ்டஃபிங் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதுல வந்து நெறைய ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஃப்ரிக்ஷன் ஏற்படுறனால அதுல வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ ஹீட் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, அது வந்து சீக்கிரமா நமக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அது சீக்கிரமா டேமேஜ் ஆகக்கூடாது, அதிகமான ஃப்ரிக்ஷன் ஏற்படக்கூடாது அப்படின்னா, அதுல வந்து நம்ம சீலிங் ஃப்ளஷ் லைன் குடுக்கணும். இப்ப இது வாட்டர் அப்ளிகேஷன்னா நம்ம வந்து வாட்டர் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாவே இதுல வந்து கொஞ்சமா வந்து நமக்கு லீக் இருக்கும். நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா 1 டிராப் பெர் மினிட் மினிமம் ஓகேங்களா இருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 10லருந்து 15 டிராப் பெர் மினிட் வரைக்கும் நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேல ரொம்ப அதிகமா இருந்து அப்படின்னா, நம்ம வந்து இத அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றது தான் ஏற்கனவே சொன்ன மாரி, இல்ல கிளான் காலர் நட்டு குடுத்துருப்பாங்க. அத டைட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமும் லீக் அதிகமா இருந்தா, அத கழட்டிட்டு நம்ம கிளான் பேக்கிங் கண்டிஷன பார்க்கணும். அது பேடா இருந்துச்சு அப்படின்னா, நியூ கிளான் பேக்கிங் வந்து போட்டுக்கலாம். அந்த கிளான் பேக்கிங் வந்து ரொம்ப சீப்பு. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து எத்தன வேணாலும் நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதே மாரி அடிக்கடி வந்து லீக் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணி மாத்துற மாரி இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து கிளான் பேக்கிங் சீலுக்கும், இந்த மெக்கானிக்கல் சீலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கனால தான் நம்ம வந்து இப்போ மெக்கானிக்கல் சீல் தான் அதிகமான இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டுருக்கோம். கிளான் பேக்கிங் வந்து சில அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து மெக்கானிக்கல் சீலுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். கிளான் பேக்கிங் வந்து கம்மியா தேவைப்படும். அதே மாரி அதோட கேப்பிட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சீலுக்கு வந்து அதிகமா இருக்கும். இந்த கிளான் பேக்கிங் வந்து கம்மியா இருக்கும். அதே மாரி ஸ்பேர். ஸ்பேர் பார்த்தீங்க அப்டின்னா, மெக்கானிக்கல் செல்லுக்கு வந்து அதிகமா இருக்கும். கிளான் பேக்கிங் வந்து அந்த பேக்கிங் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி காமிச்சேன் போன ஸ்லைட்ல. அந்த பேக்கிங் மட்டும் வாங்குனாலே போதும். அதுக்கப்புறமா ஸ்கில் பார்த்தீங்க அப்டின்னா, மெக்கானிக்கல் ஸ்டீலுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். கிளான் பேக்கிங் வந்து கம்மியா தான் தேவைப்படும். லீக்கேஜ். இந்த லீக்கேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மெக்கானிக்கல் ஸ்டீல்ல வந்து லீக்கேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது. 100% இருக்காது. இந்த 100% லீக்கேஜ வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெக்கானிக்கல் ஸ்டீல யூஸ் பண்றோம். பட் இந்த கிளான் பேக்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லீக்கேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அது மாரி ப்ராடக்ட் லாஸ் வந்து நமக்கு மெக்கானிக்கல் ஸ்டீல்ல வந்து இருக்காது. ஆனா, அந்த கிளான் பேக்கிங்ல இருக்கும். பவர் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் ஸ்டீல்ல வந்து ரொம்ப கம்மி. கிளான் பேக்கிங்ல வந்து அதிகம். ஏன்னா, அதுல வந்து
ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால அது வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக கிளாண்ட் பேக்கிங் வந்து யூஸ் பண்ணாம மெக்கானிக்கல் சீல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு மெக்கானிக்கல் சீல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் குடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சிங்கிள் மெக்கானிக்கல் சீலோட ஒரு அரேஞ்ச்மென்ட். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொட்டேட்டிங் ஃபேஸ், இது வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். ஓகேங்களா? இத ரொம்ப நெருக்கமா வச்சா தான் அதுல வந்து நமக்கு வந்து லீக் வந்து அரெஸ்ட் ஆகும். அதுக்காக இங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாரி இங்க பம்ப்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடிலும் வந்து ஃபோர்ஸ் வந்து இதுல ஆக்ட் ஆகி இந்த ரொட்டேட்டிங் ஃபேஸ் அப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து ரொம்ப நெருக்கமா வைக்கும். டூரிங் ரொட்டேஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி சீலிங் லைன் குடுத்திருப்போம். அதாவது இந்த சீல் ஃபேஸஸ வந்து கூல் பண்றதுக்காக ஒரு லைன் குடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து லிக்விட் இங்க வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு தின் ஃபிலிம் லேயர வந்து கிரியேட் பண்ணும். இந்த ரொட்டேட்டிங் ஃபேஸ்க்கும், ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கும் இடையில வந்து ரொம்ப தின்னான லேயர கிரியேட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ரொட்டேட்டிங் ஃபேஸ் அப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ வந்து கூல் பண்ணும். ஓகேங்களா? கூல் பண்ணிட்டு அதே மாரி சீலிங்காவும் அது வந்து செயல்படும். ஸோ அதனால இதுல வந்து லீக் வந்து அரெஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? எந்த லீக்குமே ஏற்படாது. ஸோ இத தான் வந்து நம்ம பிரைமரி சீலிங் சர்ஃபேஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இத தவிர்த்து மொத்தம் இதுல வந்து 5 சீலிங் ஏரியா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த பிரைமரிங் சீலிங் ஏரியா. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷாஃப்ட்டுக்கு மேல ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் இடையில ஒரு ஓரிங் இருக்கும். அது. அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் ஃபேஸுக்கும் பின்னாடி ஒண்ணு இருக்கும். அது. அதுக்கப்புறமா ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கும் பின்னாடி ஒண்ணு இருக்கும். அது. அதுக்கப்புறம் இந்த கிளாண்ட்ல வந்து ஒரு ஓரிங் அல்லது கேஸ்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்டரி சீலிங் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இது வந்து பிரைமரி சீலிங் பாயிண்ட். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே செகண்டரி சீலிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதான் வந்து மெயினா லீக்க வந்து அரெஸ்ட் பண்றது. ஸோ இத வந்து நம்ம பிரைமரி சீலிங் ஏரியான்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் லேயர்ல மெக்கானிக்கல் சீல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு இதுல வந்து நீங்க பார்க்கலாம். அந்த தின் லேயர் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு. நமக்கு இந்த மெக்கானிக்கல் சீல்ல வந்து இது வந்து ரொட்டேட்டிங் ஃபேஸ். இது வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். இதுல வந்து அது ரொட்டேட் ஆகும்போது, அதுல வந்து ஒரு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட்ட வந்து இந்த ஃப்ளூயிட் தான் வந்து கூல் பண்ணுது. ஓகேங்களா? கூல் பண்றதுனால இந்த சீலோட லைஃப் வந்து அதிகமா இருக்கும். அதேமாரி அதுல வந்து அது வந்து ஒரு தின் லேயர ஃபார்ம் பண்ணி சீலிங்க அரெஸ்ட் பண்ற மாரியும் வந்து அது வந்து செயல்படுது. ஓகேங்களா? ஸோ நார்மலா இந்த 2 சீலுமே ஒண்ணா இருக்கறதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கறதுக்கும், அது வந்து குளோசிங் ஃபோர்ஸ் வந்து அதுல ஆக்ட் ஆகும். குளோசிங் ஃபோர்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பிரஷர், அந்த பம்ப்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பிரஷர், அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் மூலமா அதுல வந்து ஒரு குளோசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். க்ளோ அப்புறம் ஓப்பனிங் போர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஓப்பனிங் போர்ஸ்ங்கிறது வந்து இந்த தின் லேயர் வந்து கிரியேட் பண்றது வந்து அது வந்து ஓப்பனிங் போர்ஸ். ஓகேங்களா? இந்த குளோஸ்டு ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஃபோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல், அதுக்கப்புறம் அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக் சீலோட டைப் பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் சீல வந்து நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் டிசைன். ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட்ல மெக்கானிக்கல் சீல வந்து எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷர் சீல், அப்புறம் நான் புஷர் சீல், அப்புறம் பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல், அப்புறம் அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். ஓகேங்களா? இது வந்து டிசைன் பேசிக்ல. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் சீல், 12 சீல், அப்புறம் பிரஷரைஸ்ட் சீல், அன்பிரஷரைஸ்ட் சீல். இதுல வந்து அரேஞ்ச்மென்ட் இருக்கு. பேக் டூ பேக் அரேஞ்ச்மென்ட், ஃபேஸ் டூ ஃபேஸ் அரேஞ்ச்மென்ட், அப்புறம் டாண்டம் அரேஞ்ச்மென்ட். இந்த மாரி அரேஞ்ச்மென்ட்ல இருக்கு. இதுல வந்து நீங்க பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மென்ட் பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து மெக்கானிக் சீல் பத்தி புரியும். நீங்க இப்போ மெக்கானிக்கல் டெக்னீஷியனா இருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா புரியும். ஆனா, இந்த பேஸ்ட் ஆன் டிசைன் வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து ஒரு மெக்கானிக் சீல பத்தி ஃபுல்லா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நார்மலா ஒரு சிங்கிள் மெக்கானிக் சீல் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுல வந்து இந்த புஷர் டைப்பும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ புஷர் டைப்புங்கிறது வந்து நமக்கு வந்து அதுல வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அப்புறம் மல்டி ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ, நீங்க சிங்கிள் மெக்கானிக்கல் சீல்லயுமே அந்த மாரி சிங்கிள் ஸ்ப்ரிங், மல்டி ஸ்ப்ரிங்லாம் வரும். ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சிங்கிள் புஷர் டைப் சீல்ன்னு இருக்கும். ஸோ, அப்போ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இது வந்து சிங்கிள் சீலு. ஆனா புஷர் மாடல்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ, இந்த டிசைன்ங்கிறது இந்த சீல் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம இங்க வந்து வகைப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டிசைன்ல வந்து அ புஷரு, நான் புஷரு, பேலன்ஸ், அன்பேலன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து புஷர் சீல பார்த்துடலாம். ஸோ, புஷர் சீல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃபேஸ் இருக்கு. ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ் இருக்கு. இந்த ரொட்டேட்டிங் ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஓரிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஓரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அது வந்து
ஆக்சுவலா மூவ் ஆகும். ஓகேங்களா? எப்ப ஆக்சுவலா மூவ் ஆகும்னா, பம்பு வந்து ரொட்டேட் ஆகும்போது, அதுல வந்து ஏற்பட்ட பிரஷர் காரணமாக, இந்த ஓரிங் வந்து இங்க இருந்து இங்க மார மூவ் ஆகும். ஓகேங்களா? மூவ் ஆகி அது வந்து லீக்க அரெஸ்ட் பண்ணும். அதான் வந்து நமக்கு வந்து புஷர் சீல். ஓகேங்களா? ஸோ அந்த ஓரிங் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப வந்து கிளீனா இருக்கணும். டேமேஜ் ஆகாம இருக்கணும். ஓகேங்களா? அதான் இந்த புஷர் சீலா குடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு சூட்டபுளா இல்ல அப்டின்னா, எங்க வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து கிளீனான ஃப்ளூயிட் இல்லையோ, அங்க வந்து இது சூட்டபுளா இருக்காது. ஏன்னா, அந்த ஓரிங் வந்து ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்டக் ஆச்சு அப்டின்னா, அது வந்து கரெக்ட்டா வந்து அரெஸ்ட் பண்ணாது லீக்க. ஸோ, அதனால அந்த இடத்துல வந்து இது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ, இந்த புஷர் சீல்ல வந்து 2 மாடல் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து சிங்கிள் புஷர் சீல் ஓகேங்களா? சிங்கிள் ஸ்ப்ரிங் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மென்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்ப்ரிங் ஓகேங்களா? இது வந்து மல்டி ஸ்ப்ரிங் புஷர் சீல். இப்போ சிங்கிள் ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த குளோசிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப யூனிஃபார்மா இருக்காது. ஓகேங்களா? அதே நீங்க மல்டி ஸ்ப்ரிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த குளோசிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப யூனிஃபார்ம்லா வந்து இருக்கும். அதே மாரி நீங்க சிங்கிள் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்ப்ரிங்ல வந்து நமக்கு வந்து அந்த அது வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ணிரும். ஓகேங்களா? அதுல வந்து ரொம்ப வந்து ஹேங் அப் ஆவாது. செல்ஃப் கிளீன் வந்து ஈஸியா பண்ணிரும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹேங் அப் ஆவறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதாவது எந்த அப்ளிகேஷன்னா அந்த டஸ்ட்டு இல்ல ஸ்லர்ரி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது, அது வந்து ஹேங் அப் ஆவ வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் புஷர் டைப்ல பார்த்தீங்கன்னா, சேம் தான். அதே மாதிரி தான். ஆனா இதுல என்ன அப்டின்னா, அதுல வந்து ஸ்ப்ரிங் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்க்கு பதிலா இதுல வந்து பெல்ல குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பெல்ல குடுத்துருக்கனால, அது வந்து நான் புஷர் மெக்கானிக்கல்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அது வந்து அங்க வந்து நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, அந்த லீக்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த ஓரிங், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பெல்ல வந்து லீக்க அரெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாரி அந்த ஓரிங் வந்து பின்னாடி குடுத்துருப்பாங்க. பெல்லோக்கும் பின்னாடி குடுத்துருப்பாங்க. அது வந்து மூவ் ஆகாது. ஸ்டாட்டிக் ஓரிங்கா தான் இருக்கும். ஸ்டாட்டிக்னா அது மூவ் ஆகாது. நம்ம புஷர்ல பார்த்தது வந்து ஆக்சுவலா மூவ் ஆகும். டூரிங் ரொட்டேஷன் என்ன பண்ணும்னா, பிரஷர் மூலமா அது மூவ் ஆகி லீக்க அரெஸ்ட் பண்ணும். இங்க வந்து இந்த பெல்ல வந்து லீக் அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இங்க வந்து ஸ்டாட்டிக் ஓரிங் குடுத்துருப்பாங்க. இது வந்து அரெஸ்ட் பண்ணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல வச்சு 2 இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மெட்டல் பெல்லோ. இன்னொன்னு வந்து அந்த பிடிஎஃப்இ பெல்லோ. ஓகேங்களா? அந்த டெஃப்லான் பெல்லோ அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு மெட்டல் பெல்லோ. இது வந்து பிடிஎஃப்இ பெல்லோ. இப்ப மெட்டல் பெல்லோ வந்து நார்மலா அதிகமான ஹீட்டிங் சர்வீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப்இ இல்லனா அந்த டெஃப்லான் பெல்லோங்கிறது வந்து நமக்கு வந்து எங்க வந்து அப்ரசிவ் கரோஷன் ஆகக்கூடிய இடங்கள்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து புஷ்ஷருக்கும், நான் புஷ்ஷருக்கும் வந்து வித்தியாசத்த பார்த்துடலாம். இந்த புஷ்ஷர்ங்கிறது குளோசிங் ஃபோர்ஸ் சப்ளைட் பை ஸ்ப்ரிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஸ்ப்ரிங்கால குளோசிங் ஃபோர்ஸ் வந்து சப்ளை பண்ணப்படும். அத லோ டெம்பரேச்சர் சர்வீஸ்ல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓரிங் வந்து செகண்டரி சீல்ஸா இருக்கும். அந்த மூவிங் டைனமிக் ஓரிங் வந்து செகண்டரி சீல்ஸா இருக்கும். இது வந்து லைட் அண்ட் யூஸ்ட் இன் லைட் அண்ட் எண்ட் சர்வீசஸ் லைக் வந்து எத்திலீன், புரோப்பேன், மீத்தேன், பியூட்டேன் அந்த மாரி ஏரியாக்கள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் புஷ்ஷர் சீல் வந்து குளோசிங் ஃபோர்ஸ் சப்ளைட் பை பெல்லோ ஓகேங்களா? அதுல வந்து டைனமிக் ஓரிங் வராது. அந்த இது வரும் ஓகேங்களா? அந்த பெல்லோ வரும். அடுத்தால கேன் பி யூஸ்ட் இன் ஹை டெம்பரேச்சர் சர்வீஸ். மெட்டல் பெல்லோ இருக்க அத வந்து நமக்கு ஹை டெம்பரேச்சர் சர்வீஸ்ல யூஸ் பண்ணலாம். அதான் மெட்டல் பெல்லோ யூஸ் கிராஃபைல் செகண்டரி சீல் டூ ஹேண்டில் ஹை டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பெல்லோக்கு பின்னாடி வந்து ஒரு ஓரிங் குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம். அது வந்து நார்மல் ஓரிங்கா இருக்கலாம். நார்மல் சர்வீஸ்ல. ஸோ ஹை டெம்பரேச்சர் சர்வீல வந்து கிராஃபைல் மெட்டீரியலால ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்ததா அன்பேலன்ஸ் மெக்கானிக் சீல் பத்தி பார்க்கலாம். அன்பேலன்ஸ் மெக்கானிக் சீல்ங்கிறது, இந்த மெக்கானிக் சீல்ல வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒண்ணு குளோசிங் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலா இல்ல அப்டின்னா, அது வந்து அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீலு. அதாவது லோட் ஃபேக்டர் Kன்னு சொல்லுவாங்க. இந்த K ஈக்குவல் 1க்கு மேல இருந்து அப்டின்னா, அன்பேலன்ஸ் மெக்கானிக் சீல். K ஈக்குவல் 1க்கு கீழ இருந்து அப்டின்னா, பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். இப்ப நம்ம இதுல வந்து பார்க்கலாம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து பம்புக்கு உள்ள, பம்போட ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய ஏரியா. இது வந்து ரொட்டேட்டிங் ஃபேஸு, இது வந்து ஸ்டேஷனரி ஃபேஸு. அதுக்கப்புறம் இது அவுட் சைடு ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நெறைய பிரஷர் வந்து கிரியேட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஃப்ளூயிட் வந்து அண்டர் பிரஷர்ல இருக்கும். ஸோ அது வந்து FH அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இதுல நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதே மாரி FS அப்டின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதுல வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அதோட ஃபோர்ஸும் இந்த சீல் ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும். இது வந்து குளோசிங் ஃபோர்ஸ். ஏன்னா, இது வந்து இந்த சீல் பேஸ வந்து குளோஸ் பண்ண நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதான் வந்து
க்ளோசிங் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி மேலேருந்து கீழே ஆக்ட் ஆகலாம். ஸோ எப்படி வேணால் ஆக்ட் ஆகலாம். அடுத்தால எஃப்ஓ. எஃப்ஓ அப்படின்னா சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ் எப்போ ஏற்படும் அப்படின்னா டூரிங் ஸ்டார்ட் அப் டைமில் அந்த ஃப்ளூயிட் வந்து உள்ளே போய் அதை வந்து லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணும். அது ஒரு மைக்ரோ கேப்பை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ரெஷரை வந்து அதில் கொடுக்கும். அதான் வந்து சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த லேயர் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அது எப்படி ஆக்ட் ஆகும் அந்த சீலில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? மேலே வந்து இந்த மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சீலில் வந்து ஓப்பனிங் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இதில் வந்து வரும். ஓகேங்களா? இதில் இருக்க கேப்பில் வந்து நமக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக் சீல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃப்ளூயிடோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 10 kg/cm²ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரொட்டேட்டிங் சீல் பேஸோட ஏரியா வந்து AH 2 cm²ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த சீல் ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம 2 cm² எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸில் நமக்கு என்ன ஃபோர்ஸ்லாம் கிரியேட் ஆகுதுன்னா ஃப்ளூயிடோட ப்ரெஷர் இதில் வந்து ஒரு தின் லேயர் ஆக்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதுக்கப்புறமா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இந்த ரெண்டும் வந்து இதில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்ட் ஆகுறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீல் ஓப்பனிங் ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து ஃப்ளூயிட் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பை 2. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். B = F/A. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இதை போடும்போது நமக்கு வந்து 5 kg/cm² கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து தெரியும். F = P × A. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம F0 ஆவரேஜ் ப்ரெஷர்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஆவரேஜ் ப்ரெஷர் இன்டு ஏரியா வந்து AS கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இதோட ஏரியா வந்து நம்ம ASன்னு கொடுத்துருக்கோம். ஸோ AS கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ப்ரெஷர் 5 கிடச்சி. அப்புறம் இன்டு 2 நமக்கு வந்து ASோட ஏரியா வந்து 2. ஸோ ஈக்குவல் டு நமக்கு வந்து 10 kg/cm² கிடைக்கும். ஓகேங்களா? இது மிஸ்டேக்கு. இதில் வந்து 10 kg/cm² வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம சீல் க்ளோசிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த சீல் க்ளோசிங் ஃபோர்ஸில் வந்து நமக்கு எதெல்லாம் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதை நம்ம வந்து Pன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் AH அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அதோட காண்டாக்ட் ஏரியா 2 cm²ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 20 kg நமக்கு வந்து கிடைக்குது. 20 kg/cm² கிடைக்கு. அது மிஸ்டேக். ஓகேங்களா? அது போடணும். ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா க்ளோசிங் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் ஓப்பனிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோசிங் ஃபோர்ஸ் அப்புறம் ஓப்பனிங் ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால இது வந்து அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். ஸோ K = ஹைட்ராலிக் அன்பேலன்ஸ் ஏரியா வகுத்தல் சீல் ஃபேஸ் ஏரியா அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் அன்பேலன்ஸ் ஏரியா வந்து 2, சீல் ஃபேஸ் ஏரியா வந்து 2. ஸோ இதை போடும்போது K = 2/2 = 1. ஓகேங்களா? ஸோ இந்த லோட் ஃபேக்டர் இந்த K வந்து லோட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த லோட் ஃபேக்டர் வந்து 1க்கும் மேலே இருந்து அப்படின்னா அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். ஸோ இது வந்து ஒரு அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அன்பேலன்ஸ்க்கும் பேலன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் மெக்கானிக் சீல். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சேம் மெக்கானிக் சீல் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஏரியா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா வந்து நமக்கு 1 cm² இருக்குது. அதே நீங்கள் வந்து சீல் காண்டாக்ட் ஏரியா வந்து நமக்கு 2 cm² இருக்குது. இதுவும் அகைன் kg/cm² வரும். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் அந்த யூனிட் மட்டும் kg/cm² வரும். ஸோ அது மிஸ்டேக்கு. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். சேம் அங்கே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஆவரேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகுறது வந்து இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரு ப்ளஸ் இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஸோ நம்ம வந்து ஆவரேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சீல் ஓப்பனிங் ஃபோர்ஸ் ஆவரேஜ் ப்ரெஷர் இன்று இந்த சீல் காண்டாக்ட் ஏரியா. ஸோ நமக்கு வந்து அதில் வந்து 10 kg/cm² கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல் க்ளோசிங் ஃபோர்ஸ். ஸோ இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே வந்து ப்ரெஷர் வந்து சேம் தான். ஓகேங்களா? அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் சேமு. ஆனால் இந்த ஏரியா வந்து 1 cm.
அப்ப நம்ம பிரஷர வந்து போடும்போது 10 இன்று AH வந்து நமக்கு 1. ஸோ நமக்கு வந்து 10 kg/cm² ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ க்ளோசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். லோட் ஃபேக்டர் K பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் அன்பேலன்ஸ் ஏரியா. இது வந்து ஹைட்ராலிக் அன்பேலன்ஸ் ஏரியா. ஸோ 1. அதுக்கப்புறமா வகுத்தல் சீல் ஃபேஸ் ஏரியா. சீல் ஃபேஸ் ஏரியா 2. அப்போ ஈக்குவல் 1 வகுத்தல் 2 ஈக்குவல் போட்டிங்கன்னா 0.5 வரும். ஸோ இன் திஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, K வந்து கிரேட்டர் தென் 1. 1க்கு கீழே இருந்து அப்படின்னாலே அது பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல்னா என்ன? பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல்னா என்னன்ட்டு. காமனாவே இப்போ உள்ள நெறைய மெக்கானிக்கல் சீல் வந்து பேலன்ஸ் சீலா தான் வருது. அன்பேலன்ஸ் சீல்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் வருது. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பேலன்ஸ் சீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அன்பேலன்ஸ் சீல் வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ டிசைன் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடியூஸ் சீல் ஃபேஸ் லோடு. அந்த சீல்ல ஏற்படக்கூடிய லோடு வந்து காமனா இருக்கனால, அதாவது ஈக்குவலா இருக்கனால, அதுல வந்து அவ்வளவா லோடு வராது. இந்த அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல்ல வந்து ஹையர் சீல் ஃபேஸ் லோடு. ஏன்னா, அந்த அந்த லோடு வந்து அன்பேலன்ஸா இருக்கனால, அதுல வந்து அந்த சீல் ஃபேஸ்ல வந்து அதிகமான லோடு வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ பிரஷர் பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் சீல் வந்து ஹை பிரஷர் இடங்கள்ல வந்து யூஸ் பண்றாங்க. இந்த அன்பேலன்ஸ் மெக்கானிக்கல் சீல் வந்து லோ பிரஷர் சிஸ்டத்துல யூஸ் பண்றாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ரசிவ் கரக்ஷன் ஃப்ளூயிட்ல வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஜெனரல் பர்ப்போஸ் ஃப்ளூயிட்ல யூஸ் பண்றாங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையரா இருக்கும். ஏன் அப்டின்னா, அதோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கனால ஹையரா இருக்கும். கரெக்ட்டா வந்து செட் பண்ணணும். இந்த அன்பேலன்ஸ் சீல்ல வந்து லோயரா இருக்கும். சீல் லைஃப் வந்து லாங்கர். இதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேலன்ஸா இருக்கனால, அந்த சீல் ஃபேஸ்ல வந்து லோடு வந்து கம்மியாகி, அதோட வியர் வந்து கம்மியாகுது. ஸோ, அதோட சீல் லைஃப் வந்து அதிகமா இருக்கு. இந்த அன்பேலன்ஸ் மெக்கானிக் சீல் வந்து சீல் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டர். ஓகேங்களா? ஸோ, இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பேலன்ஸ் சீல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? பேலன்ஸ் சீல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்ட்டு. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ஆன் டிசைன்ல வந்து இருந்த எல்லா மெக்கானிக் சீல்லையுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சிங்கிள் மெக்கானிக் சீல். ஸோ, சிங்கிள் மெக்கானிக் சீல்ங்கிறது என்ன அப்டின்னா, பொதுவா நம்ம ஏற்கனவே மெக்கானிக் சீல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ, அதே தான் சேமு. இங்க அந்த மாரி தான் ஒர்க் ஆகுது. பட் இதுல என்ன அப்டின்னா, பிரைமரி சீல் ஏரியா. பிரைமரி சீல் வந்து 1 தான் இருக்கும். இப்போ ஒரு ரொட்டேட்டிங் ஃபேஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷனிங் ஃபேஸு. இது 2மே சேர்ந்து தான் ஒரு சிங்கிள் சீல். ஓகேங்களா? ஸோ, பிரைமரி சீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இதான் வந்து சிங்கிள் சீல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ, இத பார்த்தாலே தெரியும். இதான் வந்து சிங்கிள் சீல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ, சிங்கிள் சீல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இதே வந்து எல்லாத்தையும் வந்து லீக்க வந்து அரெஸ்ட் பண்றோம். வேற எதுக்கு நம்ம டபுள் மெக்கானிக் சீல் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா மெக்கானிக் சீல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு தின் ஃபில்ம் வந்து நமக்கு வந்து அந்த லீக்க வந்து அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அது வந்து அதில இருக்க ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ணிட்டு, அது வந்து வேப்பர் ஆகும். ஸோ அந்த வேப்பரும் வந்து வெளிய வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அத அரெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு வந்து செகண்டரி சீல் சிஸ்டம் வேணும். ஏன்னா, அந்த வேப்பர் வந்து இப்போ இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஸோ அது மாரி இருந்துச்சு அப்டின்னா, என்வைரன்மென்ட்க்கு பொல்யூஷன ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா அந்த ஏரியா வந்து டேஞ்சரஸா வச்சிருக்கும். ஏன்னா, அங்க வந்து இந்த மாரி ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இருக்குன்னா, ஈஸியா வந்து நமக்கு வந்து தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரி சிஸ்டத்துல வந்து நமக்கு ஒரு வேப்பர் பிரஷர் கூட நமக்கு வெளிய வரக்கூடாது. அதுக்காக வந்து செகண்டரி சீல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்குறது வந்து டபுள் மெக்கானிக்கல் சீலு. ஓகேங்களா? இதுல வந்து இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ட நான் இதுல குடுத்துருக்கேன். இதுல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ட எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நம்ம சிங்கிள் மெக்கானிக்கல் சீல்ல பார்த்தது ஒரு செட்டப் தான் இருக்கும். ஒரு ரொட்டேட்டிங் ஃபேஸு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே நீங்க டபுள் மெக்கானிக் சீல்ல பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சி பிரைமரி சீல் 1 பிரைமரி சீல் ஃபர்ஸ்ட் பிரைமரி சீல் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டுனா, செகண்டரியா இருக்கக்கூடிய பிரைமரி சீல் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. இதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய 3 விதமான அரேஞ்ச்மென்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாண்டம் அரேஞ்ச்மென்ட் அல்லது ஃபேஸ் டூ பேக் அரேஞ்ச்மென்ட். ஒரு ரொட்டேட்டிங் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் ஃபேஸு. அதுக்கப்புறமா ஒரு ரொட்டேட்டிங் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் ஃபேஸு. இப்படி இருந்ததுனா, அதான் வந்து டாண்டம் அரேஞ்ச்மென்ட் அல்லது ஃபேஸ் டூ பேக் அரேஞ்ச்மென்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு லிக்விட் பேரியர் லிக்விட் அல்லது பஃபர் லிக்விட் வந்து நமக்கு வந்து இன் அப்புறம் அவுட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தல ஃபேஸ் டூ ஃபேஸ் மெக்கானிக் சீல் பார்க்கலாம். ஃபேஸ் டூ ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து அ பம்ப் ஏரியா ஓகேங்களா? ப்ராசஸ் ஃப்ளூயிட் ஏரியா. இங்க தான் வந்து அந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கும். இது வந்து அட்மாஸ்பியர் அவுட் சைடு ஓகேங்களா? அ ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்டேஷனரி சீலு, அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் சீலு.
அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் சீல், ஸ்டேஷனரி சீல் இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மென்ட். இப்போ பேக் டு பேக் அரேஞ்ச்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொட்டேட்டிங் சீல் இருக்கும். அதுக்கப்புறம் காமனா ஒரு ஸ்டேஷனரி சீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட்டிங் சீல் இருக்கும். ஸோ இது இப்படி இருந்ததுன்னா, பேக் டு பேக் மெக்கானிக் சீல் அரேஞ்ச்மென்ட் ஓகேங்களா? ஸோ இதில வந்து இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா, பேரியர் ஃபீல்ட் அல்லது பஃபர் ஃப்ளூயிட் வந்து அவுட்டு. இது வந்து பேரியர் ஃப்ளூயிட் அல்லது பஃபர் ஃப்ளூயிட் வந்து இன் ஓகேங்களா? ஸோ இந்த பேரியர் ஃபீல்டு, பஃபர் ஃபீல்டு என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல். நம்ம சிங்கிள் மெக்கானிக்கல் ஸ்டீல்ல ஒரு யூனிட் இருக்கும். அதே டபுளா இருந்ததுன்னா அது டபுள் மெக்கானிக் ஸ்டீல் அவ்வளோதான் ஓகேங்களா? இந்த டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல்ல வந்து பிரஷரைஸ்டு டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல், அதுக்கப்புறமா அன்பிரஷரைஸ்டு டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல் இருக்கு. இந்த பிரஷரைஸ்டு டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட தான் வந்து நம்ம பேரியர் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பிரஷர் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து இது டபுள் மெக்கானிக்கல் ஸ்டீல் பிரஷரைஸ்டு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல் சேம்பர் பிரஷர் ஓகேங்களா? சீல் சேம்பர் பிரஷர் வந்து இந்த பேரியர் ஃப்ளூயிடோட கம்மியா இருக்கும். பேரியர் ஃப்ளூயிடோட பிரஷர் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீல் பிரைமரி சீல் 1 ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும், இது வந்து பிரைமரி சீல் 2 இது வந்து ஆக்ட் ஆகி அந்த லீக்க வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ இதனால இப்ப ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து உள்ள என்ன இருக்கு, இப்போ ஹைட்ரோகார்பன், ஹசார்டஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது வந்து இன்கேஸ் இந்த சீல் லீக் ஆனாலும் வெளிய வராது. ஸோ அதுக்கான இது ரொம்ப எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த பிரஷரைஸ்டு டபுள் மெக்கானிக்கல் சீல் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த இது வந்து பிளான் ஏபிஐ 53, 52 இந்த மாரிலாம் வரும். இந்த பிளான் ஏபிஐ பிளான் 53லாம் பத்தி நம்ம தனியா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். ஸோ அடுத்தது அன்பிரஷர்ட் டபுள் மெக்கானிக்கல் சீல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் ஃப்ளூயிடு, இது பஃபர் ஃப்ளூயிடு ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு சீல் சேம்பர்ன்னு சொல்லுவோம். பிரைமரி சீல் 1, பிரைமரி சீல் 2 ஓகேங்களா? இந்த பிரைமரி சீல்ல வந்து பிரஷர் வந்து பஃபர் ஃப்ளூயிட வந்து அதிகமா இருக்கும். இது எதுக்காகன்னா, இன்கேஸ் இந்த சீல் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, இந்த பஃபர் ஃப்ளூயிட் வந்து உள்ள போய் இந்த ப்ராசஸ் மெட்டீரியல் கூட கலந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்குன்னு வைங்களேன், ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்க இடத்துல வந்து நமக்கு பஃபர் ஃப்ளூயிடுன்னு ஒரு ஃப்ளூயிட் குடுப்போம். அது வந்து உள்ள போய் அத போய் ஏதாவது ஆச்சுன்னா, அதுல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க வந்து இந்த செகண்டரி சீல்ல இருக்கக்கூடிய லிக்விட் வந்து உள்ள போகக்கூடாது. அது கூட போய் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அங்க வந்து இந்த சீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் அன்பிரஷரைஸ்ட் டபுள் மெக்கானிக்கல் சீல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதான் வந்து பேசிக்கா கம்ப்ளீட்டா மெக்கானிக்கல் சீல் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்னோட Instagram அக்கவுண்ட் இருக்கு, WhatsApp இருக்கு. அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.